1801 அக்டோபர் 24. இந்திய விடுதலை போரின் முதல் தீப்பொறிகள் சின்னமருதுவும் பெரிய மருதுவும் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்ட தியாக தினம். தனி மனித சாகசங்கள் புரிந்து இன்னுயிர் இந்த தென்னிந்திய விடுதலை வீரர்கள் மத்தியில் வீரசங்கம் என்ற அமைப்பை நிறுவி விடுதலைக்காக மக்களை திரட்டிய முதல் மாவீரர்கள் இவர்கள்தான். பிரெஞ்சுக்காரர்களையும் திப்புவின் வாரிசுகளையும் பாளையக்காரர்களையும் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஓரணியில் திரட்டி வெள்ளையருக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தவர்கள் மருது சகோதரர்கள். சின்னமருதுவின் 17 வயது மகன் துரைசுவாமி உள்ளிட்ட 73 பேரை வெள்ளையர்கள் நாடு கடத்தினர். உடனிருந்த துரோகிகள் காட்டிக் கொடுத்ததால் சிறைப்பிடிக்கப்பட்ட சுதேசி வேங்கைகளை விதேசி நரிகள் ஒன்று கூடி தூக்கிலிட்ட தினம் இன்று. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் நினைவு நாள். இந்த நாள்ல மருது சகோதரர்கள் பிறப்பு, வளர்ப்பு, அவர்கள் போரிட்ட விதம், அவர்களது வீரம், அவர்களை தூக்கிலிடப்பட்டதுன்னு பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு போறோம். காலையில் முக்கிய பிரமுகராக வந்திருக்கிறவர் தமிழர் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் திரு மருதுமோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காலமல்ல உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்ப சொன்ன மாதிரி மருது சகோதரர்களை நினைவுபடுத்திக்க வேண்டிய நாள், அவர்களுடைய நினைவு நாள். அவர்களுடைய வீரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் அவங்க கான்டெம்பரரின்னு சொல்லலாம். திப்பு சுல்தான், ஹைதர் அலி, வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்களோட தோழமை பாராட்டினவங்க. நல்ல வீரம் வாய்ந்தவர்கள். அண்ட் சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா அவங்களை பத்தி நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. மருது சகோதரர்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவங்களுடைய குடும்பம், அவர்களுடைய ஏழ்மைக்காலம் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். மருது சகோதரர்கள் இப்போ அருப்புக்கோட்டை இருக்கு இல்லையா, தூத்துக்குடி போற பாதையில அருப்புக்கோட்டை தாலுகால நரிக்குடின்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அது பக்கத்துல முக்குளம் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் தான் மருது சகோதரர்கள். அவர்களுடைய தந்தை பழனியப்பன் சேர்வைக்காரன் ஒருத்தர் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி கிட்ட அந்தரங்க மெய் காப்பாளராக பணிபுரிந்தார். ஸோ பிறந்ததும் இந்த ஊரா இருந்தாலும் அவங்க வளர்ந்ததெல்லாம் ராமநாதபுரத்துல தான். அவங்களுக்கு மருது சகோதரர்கள் அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. பெரிய மருது, சின்ன மருது. கூட பிறந்த சகோதரிகள் வேற சகோதரர்கள் யாரும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் ராமநாதபுரம் அரண்மனையில அவங்க தந்தை அங்க பணிபுரியும் போது அங்க வளர்ந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்களுடைய அந்த விளையும் பயிர் முளையில தெரியும் சொல்லுவாங்கல்ல, அதனால இளம் வயதிலேயே அவங்க வேகம், விவேகம், அந்த உடல் வலிமை இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ராமநாதபுரம் அரண்மனையில தான் அவங்க வளர்ந்தாங்க. அப்ப கூட பார்த்தீங்கன்னா இன்னும் செங்குடி கதைகளா 2 கதைகள் ரொம்ப அருமையான கதைகள் மருது சகோதரர்கள் பற்றி இருக்கு. ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி இரவு நேரத்துல மாறு வேஷம் விட்டு மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு அந்த மன்னர்கள் கேட்கிற மாதிரி எப்பவும் சொல்றது வழக்கம். அப்போ சேதுபதி அவங்க தனிப்பட்ட முறையில அவரோட ஆய்வு பயிற்சி செய்யறதுக்காக ஆயுதங்கள் வைக்கிற கூடத்தை ஒரு பூட்டுக்கள் போட்டு பூட்டாம பிரெஞ்சுக்காரங்க அவருக்கு சேதுபதிக்கு அன்பளிப்பா திறந்த ஒரு சின்ன பீரங்கிய அதை வச்சுதான் அந்த கதவை சாத்தி வைப்பாங்க. அதை ஒரு இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் 5 பேர் சேர்ந்து நகர்த்தினா தான் அந்த பீரங்கி நகலும். அது மெட்டல்ல செஞ்சது. ஒரு நாள் அவர் போயிட்டு வரும்போது நிலவு நேரத்துல அந்த பீரங்கி நகலுது. அவர் பார்த்துட்டு இன்னும் யாருமே காண, பீரங்கி மட்டும் நகருதுன்னு சொல்லிட்டு சேதுபதி மறைஞ்சு பாக்குறாரு. பார்த்தா 2 சின்ன பசங்க 2 பக்கம் இருந்துகிட்டு அந்த பீரங்கி தள்ளுறாங்க. தள்ளு இவரு ஒண்ணுமே நம்ப முடியல. பார்த்துட்டே இருக்காரு. பீரங்கி ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு சேதுபதியோட அந்த ஆயுத கிடங்கு உள்ள போயிட்டு அங்க போய் இந்த புதையில பார்த்தவங்க மாதிரி உள்ள போனா அந்த கத்தி தூக்குறது, இந்த வேல் எடுத்து பாக்குறது, அந்த குத்திட்டு எடுத்து பாக்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் இந்த சின்ன பசங்க நம்ம இது வரைக்கும் நம்ம நாட்டுல பார்த்தது இல்லையே, இவங்களை எப்படியாவது யாரும் கண்டுபிடிக்கணுமே, இவங்க செஞ்சு தப்பெல்லாம் நம்ம மன்னிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கடைசியில விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது தன்னுடைய பாடிகார்டுடைய பசங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களை நல்ல முறையா டெவலப் பண்ணணும், பின்னாடி இவங்களை பெரிய லெவல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு அங்க அரண்மனை அதிகாரிகள்லாம் உடற்பயிற்சி செய்யக்கூடிய சூரன் கோட்டைன்னு இன்றைக்கு அது இடிந்த நிலையில இருக்குது. மதுரை டு ராமேஸ்வரம் செல்லும் பாதையில ராமநாதபுரத்துல என்ட்ரன்ஸ்ல இருக்கு, இப்ப இருந்து போச்சு. அந்த இதுல பெரிய உடற்பயிற்சி நிலையம் இருந்தது. அங்க இவங்களை பயிற்சி வர வைக்கிறது. அது போக கடைசியில இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை திருச்செந்தூருக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்காரு. சேதுபதி பல்லக்குல போறாரு. முன்னாடி அந்த மருது பாண்டியர் வளர்ந்த காலம் வச்சுக்கோங்களேன். முன்பக்கத்துல வேல் கொண்டு பெரிய மருது ஓடுறாரு, பின்னாடி சின்ன மருது ஓடுறாரு. இவர் இன்னொரு பரிசோதனை பண்ணி பார்ப்போம் இவங்க 2 பேரும் உடல்நிலை எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ராமநாதபுரத்துல ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் சாயல்குடிங்கிற கிராமம் போனோம்னா மருதுங்கவா, சின்ன மருதுங்கவா, நான் மறந்துட்டேன்பா, காணிக்கு அரண்மனையில வச்சுட்டு வந்துட்டேன், நீ தயவுசெய்து அதை எடுத்துட்டு வந்துரு. ஆனா ஒண்ணு,
இந்த காணிக்கையை நான் வந்து திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் என் காலடி படுறதுக்குள்ள இந்த காணிக்கை என் கையில வந்தா தம்பா அந்த நேர்த்திக்கடன் பூர்த்தி ஆகும்னு சொல்றாரு. உத்தரவு மகாராஜான்னு சொல்லிட்டு சின்ன மருதி ஓட ஆரம்பிக்கிறாராம். 50 கிலோமீட்டர்ல இருந்து அரண்மனை நோக்கி ஓடியாந்து ராணிகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு போறாரு சேதுபதி, இந்த மாதிரி ஒரு இது பரிசோதனை பண்றேன், அவங்க வருவாங்க, இந்த காணிக்கையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு. இந்த காணிக்கையை வாங்கிட்டு அவர் பல்லக்கில் போறாரு. மெதுவா தான் போவாங்க. இவர் 50 கிலோமீட்டர் கடந்து ராமநாதபுரம் வந்து திரும்பி 50 கிலோமீட்டர் தாண்டி ஓடி அங்கிட்டு ஒரு 55 கிலோமீட்டர் திருச்செந்தூர் போய் அவர் காணிக்கை எடுத்துக்கிட்டே இவர் போய் சேர்றதுக்கும் சேதுபதி திருச்செந்தூர் சன்னிதானத்துல காலடி வைக்கிறதுக்கு சரியா இருந்துச்சுன்னு ஒரு செவி ஒலி கதைகள் இன்னைக்கு ராமநாதபுரத்துல வயசானவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு சேதுபதி வந்து இவங்க மிகப்பெரிய வீரர்களா நம்முடைய சீமையில இருக்க போறாங்க அது ரொம்ப திருப்தியோட இருக்காரு. இதுதான் சின்ன வயசுலயே அவங்க வளர்ந்த விதம். மறுபடியும் அரிச்சுவடிகள் கத்துக்கிட்ட திருக்குறள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழை வந்து ஒரு குருகுல கல்வி கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க. மற்றபடி அவங்க கத்துக்கிட்டது எல்லாமே எப்படி வாள் எடுக்கிறது, எப்படி வேல் எடுத்து குறிப்பாக்குறது, எப்படி வேகமா ஓடுறது, இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு அவங்க ராமநாதபுரம்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. மருது பாண்டியர்களுடைய வளர்ந்த விதம், பிறந்த விதம் பற்றி சொன்னீங்க, அவருடைய இளமை காலம் பற்றி சொன்னீங்க, அவர்களுடைய குடும்பம் பற்றி சொன்னீங்க. நீங்க மருது பாண்டியர்கள் வளர்ந்த இடம் ராமநாதபுரம்னா அவங்க சிவகங்கை சீமைக்கு ஏன் சார் எதனால போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அவங்க சேதுபதி அரண்மனையில வளர்ந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. சேதுபதி வந்து தன்னுடைய மகள் வந்து வீரமங்கை வேலுநாச்சியான் பின்னாடி சரித்திரத்துல இடம்பெற்றாங்க இல்லையா. அதாவது வடக்கே ஜான்சி ராணி 75 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து வெள்ளை விளையத்து போராடினவங்க தான் இந்த வீரமங்கை வேலுநாச்சியார். அது வந்து இந்த சேதுபதியோட மக தன்னுடைய மகளை சிவகங்கை மன்னர் முத்துவிடநாயத்தேவருக்கு அவர் திருமணம் செஞ்சு கொடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள்னா கொஞ்சம் வயதான காலத்தினால இவர் இங்க வளர்க்கிறாருல வீரத்தோட, இவங்க வேகத்தை பாக்குறாரு, இவங்க வலிமையை பாக்குறாரு. சரி நம்முடைய மகளுடைய அரண்மனையில போய் இருக்கட்டும், அந்த சிவகங்கை சீமைக்கும் பாதுகாப்பா இருக்கட்டும், ஏன்னா ராமநாதபுரம் சீமைக்கு அடங்குனதான் சிவகங்கை சீமை, அங்க இருக்கட்டும் சொல்லிட்டு தான் இவர் தன்னுடைய மகன்கிட்ட அனுப்புறாங்க. அங்க சிவகங்கை போன மருதபாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த முத்துவிடநாதத்தேவருக்கு பாதுகாப்பு அதிகாரிகளா இருக்காங்க. சின்ன வயசுல ஒரு 13 வயசு சின்ன மருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய மருதுக்கு ஒரு 15 வயசு. அவங்க சேர்ந்த உடனே அவங்களுடைய வீரத்துக்கு அங்க ஒரு சோதனை வருது. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. முத்துவிடநாதத்தேவருக்கு பின்னாடி இருந்து ஒரு வேங்கி புலி வந்து பாஞ்சிருது. பாஞ்ச உடனே சின்ன மருது வேகமா அது பாஞ்சு புலியோட சண்டை போட்டு அந்த புலியை கொள்றாரு. அது சந்தோஷப்பட்டு நம்மகிட்ட சேர்த்தவங்க உண்மையிலே நம்ம யாரை பாதுகாப்பு வச்சிருக்கணும், சின்ன வயசுல இருந்தாலும் இவர வீரமா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சில கிராமங்கள் எல்லாம் சேர்த்து அவரு முத்துவிடநாதத்தேவர் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாரு. அதான் புலியடி தண்டனை இன்னைக்கும் காளையார்கள் பக்கத்துல தொண்டி போற பாதையில அந்த கிராமம் இன்னும் அப்படியே இருக்கு. அவங்க உறவினர்கள் அதை வச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க மருதபாண்டியர்ல இருந்து சிவகங்கையில போய் இருக்கிறாங்க. காலம் வந்து ஒரு 1765 இருக்குன்னு வச்சுக்கிறீங்க அவங்க ஜாயின் பண்ணது. அப்புறம் அந்த பக்கம் ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு இங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை வந்து ஆர்காட் நவாப் வந்து ஃபீல்ட் டாமினேஷன் பண்ணிட்டு வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. அந்த முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு நடந்த போட்டியில ஆங்கிலேயர்கள் வலுவாயிடுறாங்க. வலுவான பிறகு ஆர்காட் நவாப் ஃபேமிலி இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரிட்டிஷ் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சிவகங்கையை ராமநாதபுரத்தையும் நம்ம கைப்பற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து காரணம் இல்லாம முதல்ல சேதுபதி மேல போர் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க மருதுபாண்டியர் வளர்ந்த போயிருந்த சேதுபதி மரணம் அடைந்த பிறகு இன்னொரு சேதுபதி இளமையான வயசுல ஒரு 12 வயசுல முத்துராமலிங்க சேதுபதினு ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு. அவரை வந்து இவங்க காரணம் இல்லாம போர் தொடுத்து அவரை கைது பண்ணி திருச்சி சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சுட்டு அதே படம் அப்படியே வந்து ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலம் தொண்டி வழியா சிவகங்கை சீமையை அட்டாக் பண்ண வருது. அந்த காளையார் கோவில்ல அந்த முத்துவிடநாதத்தேவருக்கும் ராணி வேலுநாச்சியாருக்கும் பாதுகாப்பா இருந்தவங்க தான் அந்த மருது சகோதரர்கள். அந்த போர்ல வந்து சமாதானம் ஆயிடுது. இவ்வளவு பணம் நாங்க கட்டிடுறோம், போர் வேணாம்னு சொல்லி முடிச்சிடறாங்க. ஆனால் பான்ஜோர்னு ஒரு பிரிட்டிஷ்காரன் ரொம்ப அநியாயமா எப்படியாவது முத்துவிடநாதத்தேவரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆர்காட் நவாபுடைய மூத்த மகன் வந்து உல்தத் இம்ரான் ஒரு நவாபோட மூத்த மகன், அவன் தான் சொல்றான் ஷூட் பண்ணிடுங்க முத்துவிடநாதத்தேவரை, இவங்க இருந்தாலும் பிரச்சனை தான் சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு மட்டும் காளையார் கோயில்ல ஏகப்பட்ட பேரை ஷூட் பண்ணி கொண்டுட்டு கடைகள் எல்லாம் சூறையாடி இந்த பான்ஜோர் பண்ணிடுறான். இவன் பான்ஜோர் பண்ணதை கூட அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற ஃபிளெக்சர்னு ஒரு ஆங்கில அதிகாரி அதை பார்த்துட்டு லண்டன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, இது தேவையில்லாத வாருங்க, அங்க போய் சிவகங்கை ராஜாவை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க, he was brutally murdered அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை அவரே லாட்ஜ் பண்றாரு. அது பிரிட்டிஷ் பத்தி நமக்கு தெரியும், ஒரு என்கொயரி நடத்துற மாதிரி நடத்துவாங்க,
அப்புறமா வந்து அது கரெக்டா நியாயமா தான் நடந்திருக்காங்க எங்களுடைய அதிகாரிகள்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கம் அதை வந்து பாஞ்சோர அதை விட்டுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முத்துவேலாத்தவர் கொல்லப்பட்டோம்னா வேலுநாச்சியார் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்மளும் வந்து நம்ம கணவனோட அந்த இறுதியில சிதையில இறங்கி நம்ம போயிடுறதா, இல்ல கண்ணகி மாதிரி கோவலனை பழி வாங்கி பாண்டியனை பழி வாங்குற கண்ணகி மாதிரி நம்மளும் வந்து பிரிட்டிஷ்காரங்க பழி வாங்குறதான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது மருது சகோதரர் என்ன பண்றாங்கன்னா, வேலுநாச்சியாரை பத்திரமா காப்பாத்தி சிவகங்கை சீமைக்கு அடுத்து திண்டுக்கல் வந்துடுது. இந்த திண்டுக்கல் வந்து மைசூர் சாம்ராஜ்யத்தினுடைய எல்லை. அங்க வந்து ஹைதர் அலி இருக்காரு. அந்த ஹைதர் அலிட்ட வேலுநாச்சியாரை கூட்டிட்டு போறாங்க. அந்த வேலுநாச்சியாரை பத்தி சொல்லணும். அவங்க வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ், உருது எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவல் கேர்ளா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அவங்க வந்து ஹைதர் அலிட்ட உருதுல பேசணும். ஹைதர் அலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நீங்க இங்கே இருங்க, நான் வந்து பிரிட்டிஷ் வந்து எப்ப சொல்லணும் அப்ப அட்டாக் பண்றதுக்கு வரைக்கும் நீங்க இருங்கன்னு சொல்றாங்க. சோ இவங்க சிவகங்கை சீமையிலிருந்து நாடு இழந்து வேலுநாச்சியார் வந்து ஹைதர் அலிட்ட போகும்போது மருது சகோதரர் கூடவே இருக்காங்க. அங்க இருக்கும்போதெல்லாம் மருது சகோதரோட வீரம் வந்து ஒவ்வொரு இடத்துல வெளிப்படுது. அது பக்கத்துல இப்ப வந்து வத்தலை குண்டுன்னு ஒரு ஏரியா இருக்குங்களா, அங்க வந்து இப்போ காய்கறிகள் நிறைய வரும். அந்த இடத்துல ஒரு வேங்கை புலி இருக்கு, யாராவது கொல்றதுக்கு ஆள் அனுப்புங்க மகாராஜான்னு ஹைதர் அலிட்ட வந்து கேட்கறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருதர் வீட்டு இருக்காரு. உடனே ஒரு பெரிய மருதனுக்கு போக முடியுமான்னு கேட்கறது. நான் போறேன், படைகளாம் வேணாமான்னு வேணாம் சொல்லிட்டு வெளியே போய் புலியோட வாழை பிடிச்சி ஒரு பூனை அடிக்கிற மாதிரி தரையில அடிச்சு கொண்டதா சான்றுகள் இருக்கு. இதை பார்த்தா ஹைதர் அலிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஹைதர் அலி வந்து இந்த பெரிய மருதுக்கு வீரத்தெல்லாம் நிச்சயம் போடுனா பக்கத்துல இருந்து பார்த்ததுதான் திப்பு சுல்தான். பின்னாலும் பெரிய சிம்ம சொப்பனமா ஆங்கிலேயருக்கு விளங்கு திப்பு சுல்தான் வந்து அப்ப சிறுவன் பாலகன் திண்டுக்கல்ல இருக்காங்க. அவங்க மருதுமண்டல பார்த்துட்டு இருக்காங்க. ஹைதர் அலி ஒரு 8 வருஷமா வேலுநாச்சியார் அங்க பாதுகாப்பா வச்சிருக்காரு. 8 வருஷம் கழிச்சு 1772 முத்துவேலாத்தவர் கொல்லப்படுறார். 1780 திருப்பவும் வந்து இந்த சிவகங்கை சீமையை மீட்கணும்னு சொல்லிட்டு இவங்க படைகள் கொஞ்சம் ஹைதர் அலி தன்னுடைய படைகளை கொடுத்து மருதுபாண்டியில அனுப்புறாங்க. இது வந்து வைகை ஆற்றின் கரை வழியாவே, அதாவது வைகை ஆற்று வழியாவே இந்த படைகள் வர்றாங்க. வேலுநாச்சியாரை கூட்டிட்டு மருதுபாண்டியன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான மருதுபாண்டியன் வீரத்துக்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அங்க நடக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படை வருது, வைகையினுடைய ஒரு கரையில மருதுபாண்டியன் வேலுநாச்சியார் மீட்டு இருக்காங்க. அந்த கரையில ஆங்கிலேயர் ஆற்காடு அப்படி கூட்டுப்படையினுடைய தலைவர் வந்து மல்லாரி ராவ்னு ஒரு கர்நாடக வீரர், ஒரு மேஜர் ஜெனரல் வச்சுக்கோங்க, அவர் இருக்காரு. 2 பக்கமும் படைகள் நிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வார ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்துல மல்லாரி ராவ் என்ன பண்றாருன்னா ஒரு மேடான பகுதியில ஏறி இதுல யாருப்பா மருதுபாண்டியர்கள் மாதிரி பாக்குறாரு. இங்க இருந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது பெரிய மருதுக்கும் மல்லாரி ராவுக்கும் வந்து 2 பேர் தலைகள் மட்டும் தெரியுது. மல்லாரி ராவ் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மல்லாரி ராவ் தலை வந்து துண்டாகி விழுந்துருது. என்னன்றது அதுதான் இந்த வளரின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை மருது சகோதரர்கள் தான் தென் தமிழ்நாட்டிலேயே மிக திறமையாக வீசக்கூடியவங்க. அதுதான் இப்ப அபரிஜின்ஸ் வந்து ஆஸ்திரேலியால யூஸ் பண்றாங்க, பூமராங் சொல்லுவாங்க இல்லையா. அந்த பூமராங் வந்து வேட்டைக்கு பயன்படுறத முத போருக்கு பயன்படுத்துவது மருது சகோதரர்கள் தான். அந்த மருதுபாண்டியர் விட்டு அந்த வளரி வர்றதே தெரியல அந்த மல்லாரி ராவ் ஜெனரலுக்கு. அது காத்துல அப்படி சுத்தி வரும்போது அவன் பார்த்துட்டே இருக்கான். மருதுபாண்டியன் திடீர்னு தலை கட்டாச்சு. மேஜர் ஜெனரலோட தலை துண்டான உடனே பிரிட்டிஷ் படையை ஆற்காடு படை செதிரி ஓடிடுது. இன்னும் திடீர்னு தலை கட்டாயிடுச்சுன்னு. சோ அங்க வார் நடக்கல. அந்த படைகள் அப்படியே வர்றாங்க. கிராஸ் பண்ணி மதுரை சிட்டிக்குள்ள என்ட்ராகி இப்ப வந்து வண்டியூர் தெப்பக்குளம் சொல்லுவாங்க. இப்ப அங்கதான் மருதுபாண்டியர் சிலைகள் கூட இப்ப சமீபத்துல வச்சாங்க. அந்த வண்டியூர் தெப்பக்குளம் தாண்டி வரும்பொழுது சிலைமான்னு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு, இப்பவும் இருக்கு. அந்த வில்லேஜ்ல அங்க இறந்த மல்லாரி ராவோடைய தம்பி சின்னராயன் அவன் மேஜர் ஜெனரலா இங்க இருக்கான். அவன் வந்து இதே மாதிரி இங்க இருந்து பார்க்கும்போது சின்ன மருது எரிஞ்ச வளரி அவன் தலையை கட் பண்ணுது. இது 2 இடத்துலயும் இந்த பக்கம் அந்த பக்கமும் ஆள் சேலம் ஏற்படாம வளரிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு 2 இடத்துலயும் ஆளுகளை காலி பண்ணிட்டு மருதுபாண்டியனுடைய வீரத்தை நினைச்சு எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு சம்பவம் அது. அங்கிருந்து வர்றாங்க. மானாமதுரைங்கிற இடத்துலதான் கடைசியா வார் நடக்குது. அங்க நடத்தி முடிச்சோடனே வேலுநாச்சியார் வந்து மீண்டும் நாணியாக்கி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுலையும் சரி, ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போராடின பல மன்னர்களும் சரி, இழந்த சீமையை இழந்த நாட்டை மீண்டும் மீட்ட ஒரே பெருமை மிக்கது சிவகங்கை சீமை தான். அதுக்கு அடிப்படை காரணம் மருதுபாண்டியனுடைய வீரம் தான். ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு வரீங்க சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிவகங்கைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்றதுக்கு, உறுதுணையா நிக்கிறதுக்கும் வீரத்தை காட்டுறதுக்கும் உதவி பண்றதுக்கும் மருது சகோதரர்கள் அங்க போயிருக்காங்க. அப்படி இருக்கப்போ பின்னால வந்து அவங்க எப்படி அங்க ஆட்சியாளர்களா மாறினாங்க? அவங்க ஆட்சியாளர்கள் நம்ம சொல்ல முடியாது. சில பேர் அவங்க கூட மன்னர்களா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க டிஃபெக்டர் ரூலர்ஸ் சொல்லலாம்.
அதாவது மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்து சிவகங்கை ராணி வேலுநாச்சியாரை முடிசூட்டின பிறகு அவங்களுக்கு ஒரு மகர் இருந்தாங்க, வெள்ளச்சி நாச்சியார்னு. அந்த அம்மாவை வந்து இளவரசியா மகுடம் சுட்டி பெரிய மருதை வந்து பாதுகாப்பு போட்டு சின்ன மருதுவை மந்திரியா போடுறாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா வேலுநாச்சியாருடைய ஒரே மகள் இறந்துடுறாங்க. இறந்த உடனே பெரிய மருது தன்னுடைய மகளை கட்டி கொடுக்குறாரு அந்த ராஜாவுக்கு. கட்டி கொடுத்த மருமகன் ராஜா, இவங்க மருது 2 பேரும் மாமனார்கள். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுன்னா சிவகங்கை அதிகாரம் வந்துருது. ஆனா அதிகாரம் வந்த பிறகு கூட மக்களோட மக்களா பழகுறதுல தான் மருது சகோதரனுடைய வெற்றியே. ஒரு கட்டத்துல இந்த கட்டத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷோட அந்த வார் முடிஞ்ச பிறகு நெருங்கி பண்ணக்கூடிய காலகட்டம் இப்பதான் வருது. அப்ப வெல்ஸ்ன்னு ஒரு அதிகாரி நேரடியா பாக்குறான், மருதுபாண்டியர் இப்ப போய் பார்த்துட்டு இருக்கான். அவங்க வந்து ஒரு இடத்துல அரண்மனையில வந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா 9 வாசல் வச்சு ஜனங்கள்லாம் 9 வாசல் வழியாகவும் வந்து மருதுபாண்டியில வந்து குறைகளை சொல்லிட்டு அதுக்கு தீர்வு காணிட்டு போறாங்க. அவன் கடைசியா அவன் அந்த வெல்ஸ் கேட்கிறான், இவ்வளவு பெரிய நாட்டுல ராஜாவா இருக்க நீ பாதுகாப்பு இல்லாம இருக்கேன்னு சொல்லும்போது, என்னை வந்து சிவகங்கை சிம்மையில யாராவது ஒருத்தன் என்னை கொல்லணும் முடிவெடுத்தான்னா நான் இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு குறை இருக்குல்ல, அவன் குறை இருக்குல்ல என்ன கொல்ல நினைக்கிறான். அதனால எனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, நான் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருப்பேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு மக்களோட மக்களா பழகுறாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாம இருக்காங்க. ஆனா மன்னர்களா அவங்க வரல, டிஃபெக்டர் ரூலர்ஸா அவங்க வந்தாங்க. சிவகங்கையை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 1780 1795 வரைக்கும் அவங்க செஞ்ச திருப்பணிகள், அவங்க தேர் செஞ்சு கொடுத்தது. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அம்மன் சன்னதியில திருவாட்சி விளக்குன்னு ஒரு பெரிய விளக்கு இருக்கும். அது மருது சகோதரர்கள் கொடுத்ததுதான். அது பக்கத்துல மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல அவனியாபுரம், ஆவியூர் இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் அதுக்கு தானமா கொடுத்தது மருது சகோதரர்கள். அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்குங்களே, அங்க இருக்கிற மிகப்பெரிய தேரை செஞ்சு கொடுத்தது மருது சகோதரர்கள். அது மாதிரி குன்றக்குடியில முருகனுடைய சிலையில பெரிய மார்பு முருகன் கவசத்துல தங்க கவசத்துல சின்ன மருதோட கையெழுத்தே இருக்கு, அவர் தானமா கொடுத்தது. அதுக்கு நிறைய 1500 ஏக்கர் நிலங்கள் கொடுத்திருக்காரு. சோ அவங்க மன்னர்களா இல்லாம ஒரு வலிமை மிக்க ஒரு சக்தி மிக்க ஆட்சியாளர்களாக மக்களோட மக்களாக இருந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட மருது சகோதரர்கள் சிவகங்கை சிம்மியில அப்போ ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அவசியம் எல்லாரும் கண்ணுக்கும் படுது. அதான் இதுல இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். என்னன்னா, நெடுங்காலமா வந்து ஆங்கிலேயர்கிட்ட நெருக்கமா இருந்த மருது பாண்டியர்கள் வந்து எதனால எப்ப வந்து அவங்க எதிர்த்தாங்க, அதோடைய முழு விபரம் பத்தி சொல்லுங்க சார். மருது சகோதரர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர்கள் நெருக்கமா தான் இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இவங்களை பகைக்க விரும்பல. ஏன்னா மருதுவோடைய அந்த உடல் வலிமையை பார்த்துட்டு அவங்க பயந்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துல தஞ்சாவூர்ல இருந்து திருச்சியில இருந்து பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து வேட்டைக்கு வருவாங்க. வேட்டைக்கு வரும்போது இவர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மரத்துல பரம் கட்டி உட்கார சொல்லிட்டு துப்பாக்கி எல்லாம் யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு புலியை வந்து வெறும் கையினால இவர் கொள்றதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் ஆங்கிலேயர் தான் வந்தாங்க. சோ இவங்க என்ன நினைச்சாங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு வலிமை மிக்க மருது சகோதரர்கள நமக்கு என்னைக்கும் வரியும் கட்டவனா, ஆனா நம்ம நெருக்கமா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க கொடுக்க வேண்டிய வரியை கட்டிட்டு இருந்தாங்க. இந்த கட்டத்தில் தான் நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வர்றாரு. இந்த கட்டத்துல அவர் மருதுபாண்டியை சந்திக்க வர்றாரு. அவர் வந்து வரி கொஞ்சம் நாளைக்கு முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, அப்புறம் கட்டுறாரு. ஒரு சமயத்துல 18,500 பகோரான்னு சொல்லுவாங்க. பகோராங்கிறது அப்ப இருந்த நாணயத்தினுடைய பெயர், இப்ப இருக்கிற ரூபாய் மாதிரி. அது அவர் கட்டுறாரு. ஆனால் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல ஜாக்சன் ஒருத்தர் வர்றாரு, அந்த ஜாக்சனும் அவருடைய அசிஸ்டன்ட் ரங்கப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க 2 பேரும் வந்து கையாடல் பண்றாங்க. சோ இந்த பணம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டின இந்த பணம் அங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகல, ஃபோர்த் செஞ்சார்ஜ்ல. அதே நேரத்தில் ஒரு 80,000 பகோடாவை சின்ன மருந்து கட்டுறாரு, அதுவும் கிரெடிட் ஆகல. இந்த சார்ஜ் வச்சு கேட்கும் போது ஜாக்சன் வந்து அரண்மனையில கூப்பிடுறாரு. அரண்மனையில கூப்பிட்டு வந்து அவங்க சேர் கொடுக்கல. சினிமாலதான் அந்த பெரிய நடிகர் வந்து சேரை எடுத்து போட்டு உட்காந்துறாரு ஒழிய வாழ்க்கை உண்மையில வந்து அவர் சேர் கொடுக்கல. 2 மணி நேரம் நிக்க வச்சு விசாரணை பண்றாரு. இது அவர் அந்த ஜாக்சனை சந்திச்சுட்டு அவர் நேர சின்ன மருதுவை சந்திக்க வர்றாரு. சின்ன மருது அரசியல ரொம்ப ஈடுபாடோட இருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப நிக்க வச்சுட்டாங்க. சொன்ன நம்ம நாட்டிலேயே பிறந்த நம்ம நாட்டிலேயே வளர்ந்த உங்களை எங்கிருந்தே வந்தவன் வந்து இப்படி கேவலப்படுத்திருக்கானே, நமக்கு நீங்க கட்டின வரியும் இல்லைன்னு சொல்லியிருக்கானே, அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு பைனான்ஸ் வேணுமோ எவ்வளவு ஆட்கள் வேணுமோ நான் தர்றேன், நீங்க ஆங்கிலேயரோட போர் தொடுக்கிறதுக்கு நீங்க பயப்படாதீங்கன்றாரு. இதுதான் யாருக்கும் தெரியாத விஷயம். கட்டபொம்மன் பிரபலமானாரு, ஆனா கட்டபொம்மனுக்கு பின்புலமா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மருதுபாண்டியர்கள் தான். சோ கட்டபொம்மனை ஈக்வீட் பண்ண காரணத்துக்காகத்தான் மருது சகோதரர்கள் வந்து ஆங்கிலேயர்களை எதுக்கவும் முடிவெடுக்கிறாங்க. ஆனா அது ரகசியமா வச்சிருக்காங்க, ஏன்னா தன் வலிமை அறியணும்ல. ஆனா லூஷிங்டன் ஒரு ஆபீசர் தான், அவன் ரொம்ப ரகசியமா கண்டுபிடிக்கிறான் கட்டபொம்மனுக்கும் மருதுபாண்டியர்களுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. அப்படி போயிட்டு அந்த வேட்டையோட கடிதங்கள் எல்லாம் வழிமறிச்சு படிக்கிறாங்க.
பார்த்துட்டு இருக்காங்க, நேரடியாகவும் கேட்க முடியல. ஸோ அது ஒரு காலகட்டம் வரும்போது எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்த காலகட்டம் தான் அது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். ஆக்சுவலா வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது பாண்டியர்களும் நட்போடு வீரம் செறிந்த தோள்களை உரசிட்டா கூட தீப்பிடிப்பாக இருக்கும் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட வீரம் செறிந்த காலம் அது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 1789 வந்து முதல் முறையா ஆங்கிலேயருக்கு எதிர்க்க போர் தொடுத்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்போ ஆங்கிலேயர்களுக்கு எகென்ஸ்டா போறாங்கன்னாக்கா ஒரு பக்கம் வந்து போர் சம்பந்தமான ஆயுதங்களை ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து அந்த மெத்தட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்களை மனதளவுல அதுக்கு ஆயத்தப்படுத்துறது ஒரு பக்கம், புரட்சி மனப்பான்மை தோற்றுவிக்கிறது ஒரு பக்கம். சோ இவங்க எப்படி இதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டாங்க? இந்த திண்டுக்கல்ல ஹைதராபாத் இருக்கும்போது மருதுபாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாறுவேடத்துல அப்பப்ப சிவகங்கை சீமை வந்து முதல் வரிகுடா இயக்கத்தை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது வந்து மருதுபாண்டியர்கள் தான். வரி கொடுக்க வேணாம் அவர் ஆற்காடு நம்ம ஆட்களுக்குன்னு சொல்லி அங்கே இங்கே மடங்களை ஏற்படுத்தினாங்க. என்ன மடங்கள்? சாமியார் மடங்கள் மாதிரி. ஆனா அந்த மடங்கள்ல பூரா ஆண்டி மடங்கள் முருகனுக்காக ஏற்படுத்தின மடங்களாக வெளியே சொல்லப்பட்டு ஆயுதங்கள்லாம் அங்கே குவித்து வைக்கப்பட்டன. அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய படைகளை வந்து நம்மகிட்ட வேல் இருந்துச்சு, கத்தி இருந்துச்சு, அவன் பீரங்கி கொண்டாட்டான். அதுலதான் நம்ம ஒரு பக்கம் வீக்கா இருந்தோம். ரெண்டாவது நம்முடைய போர் முறை வந்து நீ இத்தனை மணிக்கு இத்தனை தேதி இந்த இடத்துல நம்ம 2 பேரும் மோதிக்கிறோம்னு சொல்லி போர் தான் தமிழனுடைய போர். அதான் புறநானூற்று பெருமை. ஆனா நைட்ல ரைடு போய் இப்ப தூங்கிட்டு இருப்பான் பிடிச்சிடலாம் அப்படிங்கறத ஆங்கிலேயருடைய சிஸ்டம் இங்க. அப்போ போர் முறை களம் மாறும்பொழுது அங்க வந்து நம்ம இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி திப்பு சுல்தான் ஹைதராலிக்கு பிறகு அங்க மைசூர் சாம்ராஜ்யத்துக்கு பவர்ஃபுல்லா வந்துடுறாரு. மைசூர் புலியில திப்பு சுல்தான் அவர் வந்து பிரெஞ்சுக்காரங்கிட்ட நெருக்கமா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாரும் வந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தென்னிந்திய தீபகற்ப கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க. அந்த கூட்டமைப்புக்கு வந்து தலைவர் பெருந்தலைவரை வந்து திப்பு சுல்தானும், மதுரை ராமநாதபுரம் பகுதிக்கு வந்து சின்ன மருதுபாண்டியனும், திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிக்கு கட்டபொம்மனும், திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு விருப்பாட்சி கோபால நாயக்கர்னு ஒருத்தரும், இவங்கெல்லாம் கேரளாவில் கேரள வர்மா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஃபார்ம் பண்றாங்க. அதை ஃபார்ம் பண்ணி நெப்போலியனுக்கு தூது அனுப்புறாங்க. இந்த நெப்போலியனுக்கு கடிதம் கொண்டு திப்பு சுல்தான் கடிதத்தை கொண்டு போவது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல கருப்பையா தேவர்னு ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தீரன் சின்னமலைன்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்கால கொங்கு ஏரியாவில், அந்த தீரன் சின்னமலையோட ஃப்ரெண்டு. அவருக்கு பிரெஞ்சும் தெரியும், தமிழும் தெரியும். சோ அவர்கிட்ட கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க. அவர் எங்க போய் நெப்போலியனை சந்திச்சாருங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஆனா நெப்போலியன் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பதில் எங்க வந்திருக்கு, அவர் என்ன எழுதினாருங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா என்ன காரணத்தினாலோ நெப்போலியன் வந்து ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த அரசியல் மாற்றத்தினால இங்க படைகளும் கொடுக்கல, அவரும் இந்தியாவுக்கு திப்பு சுல்தான் ஹெல்ப் பண்ண வரல. சோ ஆயுதங்கள் இவங்களுக்கு கிடைக்கல. அது பிறகு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தனித்தனியா போராட ஆரம்பிச்சாங்க. இதுல திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். 1799 திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு ஊமத்துல எங்க வர்றாங்கன்னா சிவகங்கை சீமை தான் வர்றாரு. சிவகங்கை சீமை வந்து மருதுபாண்டியை சந்திக்கிறாரு. இவங்க அரண்மனையை தங்க வைக்கிறாங்க. அது ஒரு சார்ஜ் பிரிட்டிஷ். நாங்க தேடுற ஆளை நீ ஷெல்டர் கொடுக்குற அப்படிங்கும் போது நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாம அப்ப இருந்து ஓப்பனா சரி நீயா நானா பாத்துலான்றாங்க. ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்துக்க நீ குற்றவாளின்னு சொல்றேன். என் நாட்டுல பிறந்த என் சகோதரனுக்கு நான் அடைக்கலம் கொடுக்குது, நீ எங்க இருந்து வந்து யாருன்னு கேட்கிற, அதனால அதை பத்தி ஒரே இல்லை, நம்ம மோதிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஊமத்துறைக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கோட்டை வேணும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அடிபட்டு போச்சு, அதை திருப்பி கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த கோட்டையும் பழையபடிக்கு அடிச்சு உடைச்ச உடனே ஊமத்துறை தப்பிச்சு தூத்துக்குடியில ஒரு பிரெஞ்சுக்காரங்கிட்ட ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை எப்படியே கைப்பற்றணும் போனா அங்க ஏற்கனவே பிரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ் வாங்கி வச்சிருக்கான். அங்க போய் இவங்க அங்க போய் அந்த ஆபீசரை கலந்து போது அங்க நம்மகிட்ட இருக்க ஈரமான மனசு இருக்கு பாருங்க, அதுதான் நம்மள ரொம்ப வீக் ஆகுதுன்னு அந்த கோட்டைக்காவனுடைய ஒய்ஃபே பின்னாடி பேட்டி கொடுக்குறா. அந்த கொல்ல போகும்போது ஊமத்துறை கொல்ல போகும்போது அந்த அம்மா வந்து எங்களை விட்டுருங்க, நாங்க கோட்டையை அப்படியே விட்டுறோம், எங்க புருஷன் என் கோட்டை சொல்ல விட்டுட்டாராம் ஊமத்துறை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மருதுபாண்டியர்கள் வந்து ஊமத்துறைக்காகவும் கட்டபொம்மனுக்காகவும் இந்த ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்காக திப்பு சுல்தான் மூலமா நெப்போலியனை கான்டாக்ட் பண்ணியும் ஒரு பெரிய புரட்சிக்கு தயார்படுத்தினாங்க. ஆனா அவங்க காலம் கைவிடல. இருந்தாலும் இறுதி வரைக்கும் நம்ம உயிரோடு வரைக்கும் போராட்டத்தை பின்வாங்க கூடாது, இந்த ஆங்கிலேயருடைய எதிர்ப்பு ஆதிக்க எதிர்ப்பு வந்து நம்ம என்னைக்கும் குறைச்சிக்கிற கூடாதுன்னு ஒரு தீரத்தோட நின்னாங்க பாருங்க. அதுதான் மருதுபாண்டியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த ஈரமான மனசு நம்மளுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதான் தமிழர்களுக்கு பெரிய வீக்னஸ் சொன்னீங்களா? இல்ல சார், தமிழுக்கு அதான் பெரிய செல்வமே, அந்த ஈரமான மனசு தான். சரி, மருதுபாண்டியர்களுடைய நினைவு நாளான இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சின்ன விளம்பர இடைவேளை.
சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் நினைவு நாளான இன்னைக்கு காலையில் நம்ம சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் முக்கிய பிரமுகர் தமிழர் பண்பாட்டு ஆய்வு மையத்தின் நிறுவனர் திரு மருதுமோகன் அவர்கள். இடைவெளிக்கு முன்னாடி மருது பாண்டியர்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவர்களுடைய வீரம், போராட்ட குணம், எப்படி போர் செஞ்சாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிர்க்கு ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம நிறைய கேட்க போறோம். சார், இவ்வளவு பயிற்சிகள் செஞ்சு வெற்றிகளை குவிச்ச மருது பாண்டியர்கள் ஒரு காலகட்டத்துல தோல்வி அடைஞ்சாங்கன்னு நினைக்கும் போது ஒரு அதிர்ச்சியா தான் சார் இருக்கு. எதனால அவங்க தோல்வி அடைஞ்சாங்க? அது நம்ம போன பதில சொல்லிருக்கோம். அதாவது போராட்ட களம், கருவிகள் மாறுது, அது ஒரு காரணம். ரெண்டாவது பிரிட்டிஷ் எப்பவுமே பிரித்தாளும் சூழ்ச்சி தானே. பிஷப் கால்டுவெல் கூட தன்னுடைய புக்ல சொல்லியிருப்பாரு, ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலியில, 2 பாளையக்காரர்கள் ஒரு சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்த்திருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் நின்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் தனித்தனியா தான் அவன் டீல் பண்ணான். இதுல மருதுபாண்டியர்கள் விஷயத்தை பொறுத்த மட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தோன்னே மருதுபாண்டியர்கள்ட்ட சமாதானம் பண்ண பாக்குறாங்க. மருதுபாண்டியர்கள் சமாதானம் அடையல. இவங்களுக்கு ஆயுதமும் நெப்போலியன் இருந்து வரல. ஆனால் இவங்கள்ட்ட வச்சிருக்க பவர்ஃபுல் ஆயுதங்களை ஆர்காட் நவாப் படைகளும் புதுக்கோட்டை தொண்டைமான் படைகளும் வச்சிருக்காங்க. இந்த தொண்டைமான் படைகளும் ஆர்காட் நவாப் படைகளும் சேர்ந்து பிரிட்டிஷ் கிட்ட இருக்கு. அது போக இந்த அங்க ஜாதி பிரிவினைய தூண்டி விடுறாங்க. மருதுபாண்டியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ராம்நாட்ல இருந்து வந்தீங்க, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ராம்நாட்ல இருந்து வந்தீங்க, நீங்க மன்னர் குடும்பத்தை சேர்ந்தால் கிடையாது, இப்ப இங்க கம்ப்ளீட்டா ஒரு ரூலர்ஸ் மாதிரி இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்கன்னு மருதுபாண்டியர் கேட்கறாங்க. அந்த ப்ரூஃப் அவங்ககிட்ட கிடையாதுல்ல, அது எப்படி காட்ட முடியும்? அவங்க அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்ல. ஆனா வந்த இடத்துல வீரத்தால இங்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அதனால மக்களை பார்க்கும் பொழுது, மக்களை நீ அவன் இவங்க பிரிக்கும் பொழுது மருதுபாண்டியர் கொஞ்சம் மனசு சோர்வடைஞ்சிட்டார். சோர்வடைஞ்ச கடைசியா என்ன பண்றாங்க, காளையார் கோவில இறுதி போரா நடக்குது. இந்த காளையார் கோவில் காடு 8 திக்குமே அடர்ந்த காடு. உங்களுக்கு வெயில் உள்ளுக்குள்ள படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான காட்டுல பிரிட்டிஷ் அதை எப்படி உள்ள அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கும்போது, அங்க எப்பவுமே நம்மகிட்ட எந்த ஒரு வீரத்தையும் ஒரு துரோகி தான் காலி பண்ணுவான். சோ அங்க ஒரு துரோகி வர்றான், அவன் காளையார்களுக்குள்ள எந்த பக்கம் குறுக்க போனா உங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படிங்கிற வழியை பிரிட்டிஷ்க்கு சொல்லி கூட்டி வர்றாங்க. கூட்டி கோபுரத்தை நெருங்க அப்போ மருதுபாண்டியர்கள் கூட யாரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஊமத்துறையோட படைகள், எல்லாருடைய படைகளும், தீரன் சின்னமலையுடைய படைகள், எல்லா படைகளும் மருதுபாண்டியோட இந்த காட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்காங்க போர் நடத்தலன்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்றான், பிரிட்டிஷோட கொடிய மருதுபாண்டியர் கட்டின அந்த காளையார் கோபுரத்துல பறக்க விடுறான் பிரிட்டிஷ். இவர் காட்டுல ஒரு மூலையில பாக்குறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, முடிவெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, கோபுரம் என்பதும் கோயில் என்பதும் நம்முடைய தமிழர்கள் கலாச்சாரத்தினுடைய சின்னம். இவன் என்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்தை தரைமட்டமாக்க போறேங்கிறத நம்ம இண்டிகேட் பண்றான். அதனால இனிமே நம்ம இங்க போர் நடத்துறதுங்கிறது சாத்தியப்படாது, அது வேணாம், தேவையற்றது. ஏன்னா இதைட்டு நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த கோபுரத்தை காக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த காட்டுக்குள்ளே போராடி இருந்தாங்கன்னா இவங்களை ஆங்கிலேயர் அவங்களை பிடிச்சிருக்கவே முடியாது. அவங்க காட்டை விட்டு வெளியேறாங்க. மருதுசகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னை நம்பி இருக்கிற எல்லா போர்வர்களையும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இனிமே நான் தொடர்ந்து போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இல்ல, அதனால யாரும் எங்கெங்க போகணுமோ எல்லாம் போயிருங்கன்னு படைகளை அப்புறம் கலைக்கிறார். கலைச்ச உடனே இந்த மாதிரி மருதுபாண்டியர் படையை கலைச்சிட்டாங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவன் அந்த கோபுரத்தை அட்டாக் பண்ணல. இந்த கோபுரத்தை காக்கிறதுக்காக தன்னோட உயிரும் தர தயாரா இருந்தாருங்கிறது தான் காஞ்சி மடத்துல கூட ஒரு ஆண்டு மலர்ல எழுதியிருந்தாங்க, கோபுரத்தை காத்தாரு ஒரு மன்னர் அப்படின்னு மருதுபாண்டியரை பத்தி எழுதியிருந்தாங்க. சோ இதுதான் காரணம் ஒழிய, மருதுபாண்டியர்கள் அதுக்கு பிறகு காடுகளை சுத்தி திரியும் போது இந்த இடத்துல இருக்காரு மருதுபாண்டியன் தெரிஞ்சும் கிட்டக்க நெருங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. ஏன்னா ஒரே ஆளு புளிய கொள்ற ஆள்கிட்ட எப்படி நெருங்க முடியும் அப்படின்னா யோசிச்சாங்க. இது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் துரோகிகள், அப்புறம் அவனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி, நம்முடைய ஆயுத குறைவு, எல்லா விஷயங்களுமே காரணம். இதுதான் எல்லாருடைய வீரர்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் இருக்கும். அதேதான் மருதுபாண்டியர்களுக்கும் நடந்தது. ஆக அந்த இடத்துல வீரம் வெற்றி பெற்றது, தோல்வி பெறலதான் சொல்லுவோம். ஏன்னா துரோகிகளால் தான் இப்படி போன இடத்துலாம் வெற்றி கொடிய நாட்டினால வீரத்தை நிலநாட்டின இந்த மருது பாண்டியர்களுடைய வாரிசுகள் எப்படி இருந்தாங்க? அவங்களும் வீரமா இருந்தாங்களா? போரிடும் குணம் இருந்ததா? அதான் சார். அதாவது இந்திய துணைக்கண்டத்திலேயே இந்த நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக போராடின எத்தனையோ மன்னர்கள் எவ்வளவு பேரை உயிர் விட்டாங்க. ஆனா மருதுபாண்டியர் குடும்பம் மட்டும்தான். அவர் மரணம் அடையும் போது அவருக்கு 53 வயசு பெரிய மருதுக்கு, அவருடைய மூத்த மகனுக்கு ஒரு 32 வயசு, அந்த மூத்த மகனுடைய மகனுக்கு 16 வயசு. சோ 3 தலைமுறைகள் இந்த நாட்டுக்காக உயிரை விட்டது மருதுபாண்டியர் குடும்பம் மட்டும்தான். இதுல மகன்கள் பாத்தீங்கன்னா மாபெரும் வீரர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனும் சிவஞானம்ங்கிற ஒரு மருதுபாண்டியர் மகனும் கமுதி கோட்டையில ஒரு சின்ன போர்ல கலந்துருக்காங்க. இதெல்லாம் இந்த ரிப்போர்ட் கிடைக்குது, அந்த அக்னிங்கிற கேர்னல் கிடைக்குது.
ஓஹோ கமுதி கோட்டையில சிவஞானம் ஒரு எத்தனை பேர்த்த கொண்டிருப்பான் அப்படிலாம் ஒரு டேட்டா கலெக்ட் பண்றான். சரி அவ்வளவு பெரிய ஆளா அவனு பின்னாடி சிவஞானத்தை கைது செய்யும் போது அங்கேயே தூக்கு போட்டிருக்கலாம். அவன் என்ன சொல்றான், கமுதி கோட்டையில தானே பெரிய ஹீரோவா எல்லாம் சொன்னீங்க, அந்த கமுதி கோட்டை கொண்டு போங்க, அங்க தூக்கு போடுங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி சிவத்த தம்பின்னு ஒரு வீரர் இருந்தாரு. அவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இன்னொரு தம்பி பேர் சிவத்தையா. ஊமத்துறை தான் நமக்கு தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும். இன்னொரு தம்பி சிவத்தையான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் மாபெரும் வீரர். அந்த சிவத்தையாவும் சிவத்த தம்பியும் சேர்ந்து தஞ்சாவூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா புரட்சியாளர்களையும் ஒன்று சேர்த்த பெருமை வந்து 2 பேத்துக்கு உண்டு. ஆனா அவங்களையும் கைது பண்ணி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய காரைக்குடிங்கிற ஊர் பக்கத்துல கன்றமாணி சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் கூடுற சந்தை, வார சந்தை கூடுறாங்கல்ல, அந்த சந்தை கூடுற நேரத்துல மக்களுக்கு மத்தியில அந்த சிவத்த தம்பியை தூக்கப்பட்டான். அதே மாதிரி மோலிக்குட்டி தம்பின்னு ஒரு மருதுபாண்டியர் மகன், எல்லாருமே அட்டகாசமான உருவத்தோட இருந்திருக்காங்க. இந்த வம்சம் வந்து என்னைக்குமே இருக்கக்கூடாது, இவங்களுக்கு வாரிசு வந்துடக்கூடாது. ஒண்ணு எதிர்காலத்துல நம்மளை எதிர்ப்பாங்க. அதுபோக இந்த மாதிரி ஒரு ஃபிகர் உள்ள பசங்க எல்லாம் வந்து உயிரோட இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப நம்ம இந்தியாவில வந்து ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வாங்கல வருத்தப்படுறோம். மருதுபாண்டியர் மகன்கள் அவருடைய வாரிசுகளா இருந்தாங்கன்னா எத்தனையோ தங்கம் வாங்கி குடிச்சுக்கலாம் என்னுடைய இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல மாரியம்மன் தெப்ப குளத்துல இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஈட்டி எரிஞ்சிருக்காரு பெரிய மருது. அது வந்து ஒரு சுற்றளவு வந்து 1 மைல். அப்ப ஒரு பகுதி வந்து கிராஸ் பண்ணீங்கன்னா 1/4 மைல் வச்சுக்கிறீங்க. நடுவுல மைய மண்டபம் ஒன்று இருக்கு, அது ஒரு 60 அடி உயரம் கோபுரம் இருக்கு. இவர் எரிஞ்ச ஈட்டியை பிரிட்டிஷ்காரங்க பார்த்திருக்காங்க. இவர் ஒரு கரையில இருந்து எரிவாரு, இது இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி அந்த கோபுரத்தை தட்டாம அக்கறையில போய் குத்துதுன்னா நீங்க நினைச்சு பார்க்கணும் அவருடைய உடல் வெளியே. அப்ப அந்த வாரிசுகள் அப்படியே இருந்ததுன்னா நமக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் பிடிச்ச இடத்துல அங்கங்க தூக்கப்படுறான். ஒரே ஒருத்தனை வந்து துரைசாமின்னு சின்ன மருது மகன், 15 வயசு பையன், அவன் மேலூருங்கிற பக்கத்துல கம்ப்ளீட்டா ஒரு பெரிய படையை உருவாக்கி ஏகப்பட்ட பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வெட்டிட்டான்னு தகவல் கிடைச்சோன்னு அவனை பிடிச்சு தூக்குல போடல. இருக்கட்டும் நான் அப்புறம் சொல்றேன்னு கேர்னல் அக்னி சொல்லிடுறான். சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், இந்த சின்ன வயசுலயே தாய்நாட்டுக்காக இவ்வளவு வீரமா போராடுறான்ல, இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே ஒவ்வொரு நிமிடமும் தாய்நாட்டை நினைச்சு நினைச்சு இவன் சாகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றான். அதுக்கு என்ன பண்றான், 2 மாசம் டைம் எடுத்துக்கிறான். மருதுபாண்டியர் வந்து 1801 அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி தூக்கிடுறாங்க. பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி நினைக்கிறேன், அட்மிரல் நெல்சன்ங்கிற கப்பல்ல மருதுபாண்டியர் மகன் அந்த 15 வயசு பையன், வீரபாண்டி கட்டபொம்மனுடைய இன்னொரு தம்பி சிவத்தையா, அது போக ஒரு 73 பேர் கைது பண்ணி அத்தனை பேத்தையும் நாடு கடத்த உத்தரவிடுறான் கேர்னல் அக்னி. அந்த அட்மிரல் நெல்சன்ங்கிற கப்பல் வந்து இந்த 73 அடிமைகளை ஏற்றிக்கிட்டு சங்கிலியா பிணைச்சுக்கிட்டு, இந்த கிளாடியேட்டர்ல கூட ஒரு சீன் வரும், அந்த மாதிரி அடிமைகளை விற்க போற மாதிரி கட்டி எங்க கொண்டு போறான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மலேசியால பினாங்னு ஒரு தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்த பினாங்கு தீவுல அப்ப என்ன இருந்துச்சுன்னா வெறும் பாக்கு மட்டும் விளைஞ்சிச்சு. இந்த பாக்கு விளையிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து அந்த தீவை குத்தகைக்கிறதுக்காக மலேசியா மன்னர் கிட்ட, ஆனா உள்ள பாக்கு எடுக்க முடியாது. ஏன்னா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய அனகொண்டா பாம்பு சைஸுக்கு தான் மலைப்பாம்புகள் அங்க மலேசியால நீளம். இவன் போய் பாக்குறதுக்குள்ள இவனை 10 பேர்த்த முழுங்கிருது. சரி, இந்த பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு, இந்த தீவுக்கு இந்த 73 பேரை அடிமையா கொண்டு விட்டுருவோம். ஒண்ணு இவன் பாம்புகள் இவங்க முழுங்கினாலும் சரி, இல்ல இவனுமே பாம்பை கொண்டாலும் சரி, கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் சொல்லிட்டு அதை கொண்டு போறாங்க. வழியில ஒரு 23 பேர் செத்து போயிடுறாங்க. சீ சிக்னஸ்ன்னு வரும்ல, கடல்ல போகும்போது அதுல இறந்துடுறாங்க. மீதி 50 பேரோ 52 பேரோ தான் அந்த பிணங்களை போய் இறங்குறாங்க. பிணங்களை வந்து அவங்க இறக்கி விட்டது வந்து ஒரு 1802 வச்சுக்கிறோங்க, ஒரு 90 நாள் பயணம் செஞ்சிருக்கும் கப்பல். அங்க போய் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்ட பிறகு 1819 கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு எந்த வெல்ஸுங்கிற துறை வந்து மருதுபாண்டியர் மகனை கைதியாக்கி அந்த கப்பல்ல அடிமையா ஏற்றி வச்சானோ அவனுக்கு ஈரல்ல ஒரு நோய் வருது. லண்டன்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க போறான். அப்போ அவன் சொல்றான், ஒரு பெரிய தீவுல போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்க பினாங்கு போன்றாங்க. பினாங்கு இவன் போறான். இந்த வெல்ஸ் இது தன்னுடைய டைரியில எழுதியிருக்கான் சார். அவனே இந்த சீனை டிஸ்கிரைப் பண்றான். அந்த தீவுல போய் இறங்கின நான் விட்ட அடிமைகள், அது போக மற்ற இடத்துல இருந்து வந்த அடிமைகள் இறங்கியிருக்காங்க. ஓரளவுக்கு தீவு சுத்தமா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பணியாள் வந்து, ஐயா உங்களை பார்க்க ஒரு அடிமை வந்திருக்காருன்னு சொல்றான். என்னை பார்க்க எதுக்கு அடிமை வர்றான், நான் தான் இப்போ சர்வீஸ்லயே இல்லையன்றான். இல்லைன்னா அவன் உங்க பேரை கேட்டான், அவர் தான் வந்திருக்காருன்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். உங்களை பார்க்கணும் பிடிவாதம் நினைக்கிறான்னு. வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா அவன் டைரியில எழுதியிருக்கான், என்னை பார்க்க வந்த ஆள் உழைத்து உழைத்து உருக்குழைஞ்சி சுருக்க விழுந்து போய்
என்ன கூனி குறி ஒருத்தன் நிக்கிறான் என் கண்ணுக்கு முன்னாடி, அவன் கண்ணு வந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னை பாசமா பாக்குறான், ஆனா எனக்கு அடையாளம் தெரியல. என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்கறான். எனக்கு தெரியலன்னு சொல்றான். ஒவ்வொரு வார்த்தையா துரசாமின்னு அவன் சொல்லும் பொழுது என்னுடைய இதயத்துல ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நான் அவனை பார்த்தேன். சின்ன மருது மகனானு ஆமான்றான். அப்ப கூட அந்த கம்பீரத்தோட அவன் என்னை பார்க்கிறான். இந்த மாதிரி என்ன வேணும்னு கேட்கிறான். என்னுடைய உறவினர்கள்லாம் சிவகங்கை பக்கத்துல இருக்காங்க, கடித போக்குவரத்து வைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி வாங்கி கொடுக்கணும். நான் வந்து அந்த மாதிரி பவர்ல இல்ல, வேணா எங்களை எதிர்த்து சண்டை போட்டது தவறு அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதம் நீ எழுதி இப்ப கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் வேணா என்னுடைய அதிகாரிகள் உயர் அதிகாரத்தை இப்ப சொல்லி உன்னை விடுதலை பண்ண சொல்றேன்னு சொல்றான். அவன் சொல்றான், அந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் நான் எழுதி கொடுத்தேன்னா என் தந்தை, என்னுடைய பெரிய தந்தை, என்னுடைய குடும்ப நண்பரான வீரபாண்டிய கட்டபொம்மன், திப்பு சுல்தான், இந்த பெரிய மாமனிதனுடைய ஆவி என்னை என்னைக்குமே மன்னிக்காது. அதனால என்னையும் கடித போக்குவரத்துக்காகவும் என்கிட்ட சீக்கிரமா வந்து என்னை விடுதலை பண்ணுவதற்காகவும் உங்ககிட்ட மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நான் இல்ல. எங்களை எப்படி ஆளுறதுக்கு தான் நீங்க பிறந்தீங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க எப்ப பிறந்தாலும் எதுக்குதான் எங்களுடைய பிறப்பு நான் நினைச்சுக்கிறேன். உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்கணும் அவசியம் கொண்டு போயிடறான். இந்த வெல்ஸ் பார்த்துக்கிட்டே என்ன பண்றான், சரி இவனை ஏதாவது உதவி பண்ணுமே நினைக்கிறான். நினைச்சிட்டு பேனர் மென்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு போட்டான். அவன் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு போட்டதுக்காக அவனுக்கு உயர் உதவி கொடுத்து அவன் கோலாலம்பூர்ல இருக்கான். அவனுக்கு கடிதம் எழுதுறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சிவகங்கை மருதுபாண்டியன் ஆண்டாங்க, அவங்க பையனை அடிமை இங்க அனுப்பிச்சோம், அவனை எப்படியாவது இங்கதான் இருக்கான், 19 வருஷமா ஆச்சு, அவன் வந்து அவனை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிட்டு பேனர்மேன் ரிலீஸ் பண்றாரு. 1821 இந்தியாவுக்கு வர்றாரு. சின்ன மருது மகன் சிவகங்கைக்கு வர்றாரு, ரோட்ல திறாரு. நம்ம லாஸ்ட் எம்பரர் ஹாலிவுட் பிக்சர் மாதிரி அவர் ரோட்ல வர்றாரு. அவரை யாருக்குமே தெரியல, அடையாளம் தெரியல. வேற ராஜ குடும்பம் சிவகங்கை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து தான் யாருன்னு சொன்னா அவருக்கு ஆபத்து, மக்களாலே நடக்கலாம், இல்ல எங்க ஆட்சி பண்ணக்கூடிய மன்னர் குடும்பத்தினாலே நடக்கலாம். அதனால யார்ட்டையும் ஒண்ணும் சொல்லாம அவர் நேர வண்டியூர் வந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் வண்டியூர்லயே இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்கு. சோ அவருடைய மகன்கள் எல்லாரும் தூக்கிலிடப்பட்டு அந்த கடைசி மகன் மட்டும் நாடு கடத்தப்பட்டு, இப்படி ஒரு ஒரு உருக்கமான ஒரு கதை ஒரு விஷயம் வந்து உலகத்துல எந்த சுதந்திர போராட்டத்துக்கு நடக்கல. இது கூட வெல்ஸ் வந்து ரெமினிசன்ஸ் ஆஃப் மிலிட்டரி ஏஜ் தன்னுடைய இதை ஏன் எழுதான்னு கேட்டீங்கன்னா, லீவுக்கு லண்டன் போறான். அங்க எல்டர் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில போய் நீ சண்டை போட்டிருக்கிய, அங்க ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருந்தா எழுதி கூடியா, நான் புக்கை வெளியிடுறேன்னு சொல்றாங்க. இவன் எழுதி கொடுக்குறான். அந்த புக்கை அப்படியே மருதுபாண்டியருடைய மகனை பத்தியும் அங்க நடந்த விஷயங்களை பத்தியும், மருதுபாண்டியர் நேரடியா அவங்கள சந்திச்சது, அவங்க வளரி எரிஞ்சது, அவங்க இவனை அன்பா கவனிச்சுக்கிட்டது, குதிரையை தோக்கடிச்சு பெரிய மருது ஓடினது, இதெல்லாம் அது அந்த கதைகள்லாம் வந்து வெல்ஸ் இதை படிக்கும்போது நமக்குலாம் ரொம்ப இதயம்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். அதை நான் வச்சிருக்கேன், அந்த புத்தகம்லாம் வச்சிருக்கேன். இதுதான் மருதுபாண்டியருடைய மகன்கள் அடைந்த நிலைமை. எல்லாரையும் தூக்கப்பட்டாங்க. ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க சார். போர்கள் பத்தி பேசும்போது இந்த மருது பாண்டியர்கள் நடத்திய போருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய போருக்கும் புலித்தேவர் நடத்திய போருக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரொம்ப அருமையான கேள்வி. இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, புலித்தேவர் வந்து நீ என்கிட்ட வரி கேட்க கூடாது அப்படின்னு முதல்ல இந்திய துணைக்கண்டத்துல வெள்ளைக்காரன் எதிர்த்த பெருமை வந்து மாவீரன் புலித்தேவனுக்கு தான் சேரும். ஆனா அவர் என்னை நாட்டை விட்டு போன்னு சொல்லல. வீரபாண்டிய கட்டபொம்மன் அதே மாதிரி புலித்தேவர் மாதிரி வரி கொடுக்க மாட்டேன்னு ஆரம்பிச்சவரு காலப்போக்கில் இந்திய சுதந்திர போராட்டத்துல எல்லா ஜாதி மத பேதமின்றி எல்லாரும் இணையணும் திப்பு சுல்தான் மருதுபாண்டியர் செஞ்சதுல அவரு கலந்துகிட்டார். ஆனா மருதுபாண்டியர் மட்டும் அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு போர் பிரகடனம் ஒட்டி அது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் ஜாதி மத பேதமின்றி எல்லாம் ஒத்துமையா இருந்தா தான் இந்த ஐரோப்பியர்கள் நாட்டை விட்டு விரட்ட முடியும். இல்லைன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாழான எதிர்காலம், அதை பால்படுத்தக்கூடிய எதிர்காலம் தான் நமக்கு இவங்கள்ட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் கோவில்லையும் ராமேஸ்வரம் கோவில்லையும் பிரிட்டிஷ்க்கு எதிராக அவர் போர் பிரகடனம் பண்ணி ஒரு நோட்டீஸ் ஒட்டினார். ஆக ஒரு சுதந்திர போராட்டம் சொன்னா சரி, அது மருதுபாண்டியர் துவக்கினதா, வரிகுடா இயக்கம் சரி, எல்லாம் சரி. மற்றபடி பூலித்தேவன் வந்து முதல்ல பிரிட்டிஷ் எதிர்த்த ஒரு பெருமை. அது மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போட்டு 1799 முதல்ல தூக்கி ஏற முத்தமிட்டாங்க. அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் மருதுபாண்டியர் சாகுறாங்க 1801. இப்படிதான் போர்கள் நடத்தின விதமும் நடத்தப்பட்ட அந்த குறிக்கோள்களும் கொள்கைகளும் தான் வித்தியாசப்படுது. மருதுபாண்டியர்களுடைய வீரத்தை பத்தியும் அவர்களுடைய வரலாற்றை பத்தியும் அவர்களுடைய வாரிசுகளை பத்தியும் இந்த குறிப்பான அவர்களுடைய நினைவுதினமான இன்னைக்கு எங்க காலங்களுக்கு வந்து எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கு. எங்க மனமார்ந்த நன்றி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருதுபாண்டியை பத்தி சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு அளிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார்.